ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். எக்ஸாம் நெருங்கிடுச்சு, எல்லோரும் அவசர அவசரமாக படிச்சுட்ருக்கோம். யூடியூப் ஓப்பன் பண்ணாலே 90 டேஸ் ஸ்டடி பிளான், 60 டேஸ் ஸ்டடி பிளான், நிறைய ஸ்டடி பிளான் போயிட்டுருக்கு, நிறைய ஷெடியூல்ஸ் போயிட்டுருக்கு. நம்மளும் எல்லா வீடியோவும் பார்க்குறோம், ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணுறோம். அதை நம்ம கரெக்டாக ப்ராசஸ் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதை நம்ம ஃபஸ்ட்டு 2 நாள் ப்ராசஸ் பண்ணாலும் கடைசி வரைக்கும் கொண்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது டவுட்டு தான். நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க போடுற பிளான் எல்லாமே நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கும் நம்ம படிக்கிற ஸ்பீடுக்கும் செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. ஸோ இதுக்கு என்ன தான் நம்ம சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளே நமக்கு ஒரு ஸ்டடி பிளான் போடுறது தாங்க. நான் சும்மா இந்த டாபிக் எழுதுகிறோம், இப்போ முடிக்கிறோம், அப்போ முடிக்கிறோம்னு நம்ம பாட்டு மந்த்லி ஸ்டடி பிளான் போட்டு கடைசியாக அது ஒன்றுமே யூஸ் ஆகாமல் இந்த மாதிரி நிறைய 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 ஸ்டடி பிளான் போட்டுகிட்டே இருக்காதிங்க. எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க வேண்டியது சிலபஸ். இதுதான் நமக்கு கடைசி வரைக்குமே யூஸ் ஆக போகுது. கண்டிப்பாக ஒரு நோட்டில் எழுதிக்கோங்க, இல்லைன்னா ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. நான் டெய்லி 8 ஹவர்ஸ் படிப்பேன், நான் இந்த காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் படிப்பேன், இந்த மாதிரிலாம் நீங்கள் அதில் நோட் பண்ணாமல் உங்களோட சிலபஸை பேஸ் பண்ணி அந்த ஸ்டடி பிளானை கொண்டு போங்க. எப்படின்னா, இன்றைக்கி இந்த 2 டாபிக் முடிப்பேன், இல்லை இன்றைக்கி இந்த ஒரு டாபிக் படிப்பேன் அப்படின்னு உங்கள் சிலபஸை பேஸ் பண்ணி அந்த ஸ்டடி பிளானில் நீங்கள் நோட் பண்ணு. நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது, அதாவது மந்த்லி டார்கெட்டாக நம்ம இந்த மந்த் இதை முடிக்கணும், அந்த மந்த் பாலிட்டி முடிக்கணும், இந்த மந்த்து மேக்ஸ் ஃபுல்லாக முடிச்சிடணும், இத்தனை யூனிட் முடிக்கணும், அந்த மாதிரிலாம் போடாமல் வீக்லி டார்கெட்டாக போடுங்க. எப்படின்னா, இப்போ இந்திய அரசியலமைப்பு எழுதுறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே நிறைய சப் டாபிக்ஸ் இருக்குது. அது எப்படி உருவானது, அந்த நிர்ணய சபை வந்தது, அதுக்கப்புறம் அதுலேயே எந்தெந்த கண்ட்ரிஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க, இந்த மாதிரி குட்டி குட்டி ஹெட்டிங்ஸ் இருந்தாலுமே அதை வீக்லி டார்கெட்ஸில் ஸ்பெசிஃபையாக எழுதி ஒரு வீக்லி ஷெட்யூல் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபார்ம் பண்ணுங்கள். அடுத்து நான் சொல்ல போகிற பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு, செல்ஃப் எவாலுவேஷன். அதாவது நமக்கு ஒரு வீக்லி ஷெட்யூல் போடுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு சாட்டர்டேவோ சண்டேவோ அதை எடுத்து வச்சு அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணோமான்னு ஃபஸ்ட்டு செல்ஃப் எவாலுவேட் பண்ணுங்கள். எப்போவுமே நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒன்ஸ் ஒரு நாள் படிக்கிறீங்க அப்படின்னா அன்றைக்கி நைட்டே நோட்டில் என்னென்ன படிச்சிங்கிறத நோட் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே அது உங்களுக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் கொண்டு வரும். இன்கேஸ் நீங்கள் எதுவுமே படிக்கலை அப்படின்னா அது உங்களுக்குள்ளேயே ஒரு கில்ட்டி ஃபீலிங் கொண்டு வரும். ஸோ இதெல்லாம் ரெகுலர் ஆஸ்பிரன்ஸ்க்கு ஓகே, நாங்கள் ஷெட்யூல் போடுறோம், நாங்கள் செல்ஃப் எவாலுவேட் பண்ணுறோம், இதெல்லாம் ஓகே. பட் இந்த ஹவுஸ் ஒய்ஃப் ஆஸ்பிரன்ஸ் அந்த ஒர்க்கிங் ஆஸ்பிரன்ஸை எப்படி நம்ம ப்ரொடக்டிவாக கொண்டு போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா கோல்டன் ஹவர்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். கோல்டன் ஹவர்ஸ்னால் என்ன அப்படின்னா, நமக்கு இருக்கிற டைம் எப்படி நம்ம வீட்டு வேலை அந்த ஒர்க்கிங் எல்லாமே முடிச்சுட்டு இருக்கிற டைம் பார்த்திங்கன்னா நைட்டு 9:30க்கு மேலே தான். எப்படி எல்லாருமே 9:30 மேலே இல்லை ஒரு 11 o'clock மேலேயாவது ஃப்ரீ ஆகிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா மார்னிங் நமக்கு டைம் கிடைக்கும். ஸோ இந்த டைமை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா, இப்போ குழந்தைங்க வச்சுருக்கீங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கீங்க அப்படின்னா குழந்தைங்களாம் தூங்கினதுக்கப்புறம் 10 o'clock மேலே நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லை என்னால் 10 o'clock மேலே உட்கார முடியாது அப்படின்னா மார்னிங் ஒரு 4 5 இல்லை 6 கூட நீங்கள் எழுந்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி டைம் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க தூங்குற டைமை நம்ம யூட்டிலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம டே டைமில் கிடைக்கிற டைமை மல்டி டாஸ்கிங்காக பயன்படுத்தலாம். எப்படின்னா, ஒரு வீட்டு வேலை பண்ணிகிட்ருக்கீங்க, பாத்திரம் கழுவிட்டுருக்கீங்க, சமையல் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா நோட்ஸோ இல்லை ஒரு வீடியோவோ ஓட விட்டு அதோட இன்ஃபர்மேஷனை நம்ம ஆடியோவாக கேதர் பண்ண ஆரம்பிக்கணும். அதாவது நீங்கள் ஒரு ரிவிஷன் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் படிக்கிற டாபிக்ஸை அந்த வீடியோவோட லைவ் டெஸ்ட் இப்போ நிறைய போடுறாங்க, நிறைய கொஷின்ஸ் போடுறாங்க, எல்லாமே நீங்கள் போட்டுட்டு அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணி பார்க்கலாம். இல்லை இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் அந்த வீடியோ ஓட விட்டு என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டுகிட்டே செய்யும்போது இன்னும் கொஞ்சம் நம்மளால் ஸ்பீடாக நம்மளோட கோலை அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்கள்ட்டேருந்து ஹெல்ப் கேட்குறது. எப்போவுமே குழந்தைங்கள கொஞ்சம் பார்த்துக்கிறதுக்கோ இல்லை ஒரு வீட்டு வேலையை ஷேர் பண்ணுறதுக்கோ உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட ஒரு ஹெல்ப் கேளுங்க. ஏன்னா நீங்கள் படிக்கிறீங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படிங்கும்போது உங்கள் அம்மாவோ மாமியாரோ இல்லை ஹஸ்பண்ட் கிட்டேயோ குழந்தைய கொஞ்சம் நேரம் விடுறது, உங்களோட வீட்டு வேலையை கொஞ்சம் ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கிடைக்கும். இல்லைங்க அதெல்லாம் பண்ண முடியாது, யாரும் எங்களுக்கு ஹெல்ப்புக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவீங்களா? ஓகே, உங்களோட டைமை குட்டி குட்டியாக ஒரு டைம் ஸ்லாட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. எப்படி அப்படின்னா, குழந்தைங்கள விளையாட விட்டுட்டு அவங்களோட சேர்ந்து நீங்கள் விளையாடுற மாதிரி உட்காந்து புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராயிங் கொடுத்து அவங்கள என்கேஜ் பண்ணுங்க. இல்லை அவங்களுக்கு ஒரு புக்கு கொடுத்து படிக்க சொல்கிறீங்க, இல்லை பென் கொடுத்து எழுத சொல்லுங்கள். ஏதோ ஒரு என்கேஜ்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா பக்கத்துலேயும் உட்காந்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். இது ஒரு 20 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ அது மாதிரி சின்ன சின்னதாக டைமை பிரித்து நீங்கள் படிக்க யூஸ் பண்ணிக்கலாம்.
இது எல்லாமே பண்ணியுமே நீங்கள் படிக்கிறது எஃபெக்டிவாக இல்லை, ப்ரொடக்டிவாக இல்லை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த 2 விஷயத்த கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிஜிட்டல் டீடாக்ஸ். இது என்ன அப்படின்னா நம்மளோட மொபைல் டிஸ்ட்ராக்ஷனை நம்ம வந்து குறைக்கிறது. எப்படி குறைக்கிறது? அதாவது இப்போ நீங்கள் நாளைக்கு என்ன சப்ஜெக்ட் படிக்க போகிறீங்களோ அது நாளே எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் புக் இருக்கிறவங்க புக்கு யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. அதை மறுநாள் நீங்கள் என்ன பண்ணணும், மார்னிங் எழுத்துறீங்க ஃப்ரெஷ்ஷாக படிக்க உட்காடுறீங்கன்னா உங்கள் மொபைலை எடுத்து தூரமாக வச்சுட்டு அந்த ரிவிஷனை நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? இல்லை நான் மொபைலில் தாங்க படிக்கிறேன், என்னால் அது மொபைலை வச்சுட்டு எப்படி படிக்க முடியும்னா நாளே பிடிஎஃபாக நீங்கள் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க அந்த மொபைலில். மறுநாள் மொபைலில் இருக்கிற டேட்டாவை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் படிங்க. இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக மார்னிங் செஷன் நீங்கள் படிக்க உட்காருவீங்கன்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண டைம் டேபிளில் கண்டிப்பாக உங்களால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அடுத்த டெக்னிக் என்ன தெரியுமா? இது எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரியும். நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கூட யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். போமோடோரோ டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னென்னா நம்ம தொடர்ந்து படிக்கும்போது ரொம்ப நம்ம மைண்ட் வந்து வேகாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணி அப்படின்னா ஒரு 25 மினிட்ஸ் படிக்கிறீங்களா, 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. பிரேக்னால் மொபைல் எடுக்கக்கூடாது. சும்மா எந்திரிச்சு ஒரு வாக் போகிறது, இல்லைன்னா போய் ஒரு தண்ணி குடிச்சிட்டு வர்றது, கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறது. அதுக்கப்புறம் திரும்ப 25 மினிட்ஸ் படிங்க. இந்த மாதிரி படிக்கும்போது நம்மளால சீக்கிரமாகவே நம்ம என்ன படிக்கணும்னு வச்சோமோ அதை ஓரளவுக்கு நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வீக் ஷெட்யூல் பார்க்க போகிறோம். என்னங்க அடுத்தவங்க பிளானை ஃபாலோ பண்ணாதுன்னு சொல்லிட்டு நீங்களே ஷெட்யூல் கொடுக்குறீங்கன்னு கேட்காதீங்க. இது ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு வீக் 1ல் பார்த்தீங்கன்னா பாலிட்டி, அதுக்கப்புறம் வந்து தமிழ், மேக்ஸ் எடுத்துருக்கேன். ஏன்னா பாலிட்டி தான் மெயின் சப்ஜெக்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மெயின் சப்ஜெக்டை போட்டு நீங்கள் வந்து ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த பாலிட்டி, தமிழ் இதை நோக்கி தான் நம்ம வீடியோஸ் போட போகிறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த சேனலில் இருக்கிற வீடியோஸை நீங்கள்